வாங்கு சொல்லக்கூடிய, தொழுக வைக்கக்கூடிய, அதை பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய பணியை செய்கிறாங்கன்னு சொல்லும் போதே உள்ளமெல்லாம் நிகழ்ச்சி அடையுது. உண்மையில தான் இறைவன் அதை சிறப்பாக்கி முழுமையாக்கி தரும்போது இந்த வேலைக்கு இவ்வளோ பெரிய கூலியா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் இருக்கும். எனக்கு இந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த ஒரு பெண்மணி வஃபாத்தான ரசூல்லா காலில் வந்து கேட்பாங்க, எங்கே அந்த பெண்மணி வேலைக்கு வரலன்னு. அவங்க நைட்டு வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களை அடக்கிட்டோன்னு சொன்ன உடனேயும் நடையும் ஓட்டமுமாக போனார்கள். ஜனாசா தொழுகை செய்வித்து விட்டு வந்து சொன்னார்கள், நான் ஜனாசா தொழுகை செய்வித்த பிறகு அந்த கபர் இருட்டிலிருந்து வெளிச்சமாக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம்! பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த ஒரு பெண்மணி. நம்ம ஐயாவும் பள்ளிவாசலை கூட்டுகிறார், பெருக்குகிறார், சுத்தம் செய்கிறார், வாங்க சொல்கிறார், எல்லாம் நிகழ்ச்சி ஆகுது. இவங்களோட இருந்து இன்றைக்கு இந்த பணி செய்கிற பாக்கியத்தை இறைவன் தந்தானே, அதே ஆப்ரேஷனுக்கான பாதி தொகையை தந்தோம். பாதி தொகையை அவங்க நிறுவனம் பள்ளிவாசல்ல இருந்து அவங்க பாதி தொகையை தந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து 6 மாதங்களுக்கு தொடர்ந்து அவங்களோட மாத செலவுகள் முழுக்க பொறுப்பெடுக்கணும்னு நம்ம நியத்து வச்சிருக்கிறோம். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். உதவி செய்த எல்லா மக்களுக்கும் எல்லா ரஹமத்தும் புகழையும் கொடுத்து வருகிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. மாதம் மாத்திரை தான் தொட்டுவாங்க. மாத்திரை செலவு மட்டும் மாதத்துக்கு 5000 ரூபா வர வாய்ப்பு இருக்கு, அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் சேர்த்து. அப்படி மாத்திரை செலவு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க, நீங்க அதை குறித்து வருத்தப்பட தேவையில்லை. அதே மாதிரி மளிகை கிட்டும் நான் தர சொல்லிட்டேன் உங்களுக்கு மாதம். சரியா? பெக்காம பழக்காம அல்லாஹ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிள்ளைகளை தந்திருக்கிறான். நாங்களாம் அவங்க வந்திருக்கிறோம் உங்களை பார்க்குறதுக்கு. நேரத்தோடையே போயிடுவாங்க. வாங்கினப்போ 5 மணிக்கு தான், ஆனால் போகிறது 4 மணிக்கே போயிடுவாங்க. சுபுல ஆமாம் 4 மணிக்கே போய் அங்கே போய் தூக்கவும் பெருக்கவும் துடைக்கவும் செஞ்சுட்டு சுண்ணத்து தொழிலையும் தொழுதுட்டு பள்ளியில் உட்காந்துருப்பாங்க. வாங்கி சொல்கிற நேரம் வந்த பிறகு வாங்க சொல்லிவிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் கடவுளாம் போட்டி அதை செஞ்சு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு கொண்டுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வருவாங்க. சுபு சிறப்பாக போயிட்டாங்க. எனக்கு அல்ல நாடுனா நான் திரும்ப வருவேன். துவா செஞ்சுக்க வந்து மனசில் தானே ஓடுது வண்டி. போன முகத்தை பற்றி நினைக்காத நாளே கிடையாது ஐ ஃபவுண்டேஷனில். அப்போ அது நம்மளுக்கு 1.5 லட்சம் கிட்ட வருதுன்னு சொன்னாங்க. அது நம்மளுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை. எல்லா தகுதிகளையும் உருவாக்கி தருவான். இப்படி இவ்வளோ இது எங்களுக்கு கிடைக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கணும். எல்லாருக்கும் தான் நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் கவலைப்பட்டிருப்பீங்க? வருஷக்கணக்கில் இன்னும் வரைக்கும் அந்த எண்ணம் இருக்க தான் செய்யுது. என்னண்ட சில நேரங்களில் உடம்புக்கு சரியில்லைண்டா பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. நோய் வந்துட்டு நாங்கள் எனக்கும் ஹார்ட் பிரச்சனைலாம் உண்டு. நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்களாம் பிள்ளைகளா இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க சந்திப்போம். உங்களுக்காக நாங்கள் நிறைய துவா செஞ்சுக்கிறோம். சரிங்களா? வாங்க நம்ம ஹை ஹாஸ்பிட்டலும் அடுத்து போய் பார்ப்போம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் வெளிச்சத்தை மறுமையில் சிறப்பாக தருவோம். சந்திச்சதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா?